Happy morning, students. Now we are going to talk about this lesson today. This topic, analyze this topic: Indian population, transport, communication and trade. இந்தியாவினுடைய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். To study the level of urbanization and its impact in India, to know about human development in India, to learn the transport system of India, to understand the communication system of India, to access the nature of trade in India. நகரமயமாதனுடைய நிலைகள், அதனுடைய தாக்கங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்தியாவின் மனிதவள மேம்பாடு பற்றி தெரிந்து கொள்வது மற்றும் இந்தியாவின் போக்குவரத்து அமைப்புகள், இந்தியாவினுடைய தகவல் தொடர்பு அமைப்புகள், இந்தியாவின் வணிகத்தினுடைய தன்மையை மதிப்பீடு செய்தல், இதை பூரா தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஜியோக்ரஃபி ஆஃப் எனி ரீஜியன். மக்கள் தொகை பற்றிய கற்றல் அப்படின்ற சொல்லும்போது, ஒரு பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புவியியலை படிப்பதில் உள்ள முக்கிய அம்சங்களில் ஒன்று தான் மக்கள் தொகை. எந்த ஒரு பகுதியை பற்றி படித்தாலும் சரி, நாட்டை பற்றி படித்தாலும் சரி, அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை தான் நம்ம என்ன செய்வோம், படிக்கிறதுல இருக்கக்கூடிய நிறைய அம்சங்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் as per 2011 census in 1210.19 million. It shows an increase of 19.31 crores from the population of 2001. Population census of India provides the detailed information about the demography of India along with the population. We will study about the transport and communications of India in this chapter. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லும்போது 2011 படி 1,210 கோடி மில்லியன் மக்கள் தொகை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2001 பார்த்தீங்க அப்படின்னா அதே இன்க்ரீஸிங் 19.31 க்ரோஸாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2001 கணக்கெடுப்பின்படி 19.31 கோடி அதிகமாக இருக்குது மக்கள் தொகையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு பற்றி இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாப்புலேஷன், மக்கள் தொகை. இப்போ பாப்புலேஷன் சொல்லும்போது த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிசைடிங் இன் எ கண்ட்ரி அஸ் த specified a period of time is called the populations of the country. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மொத்த மக்களினுடைய எண்ணிக்கை ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா. அதாவது உலகில் உள்ள மக்கள் தொகையில் இரண்டாவது நாடாக தான் இந்தியா இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. இந்தியா கவர்ஸ் ஒன்லி 2.4% ஆஃப் த லேண்ட் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. அப்போ உலக மக்கள் உலக பரப்பளவு அப்படின்னு சொல்லும்போது, நிலப்பரப்பளவுன்னு சொல்லும்போது எவ்வளோ இருக்குன்னா 2.4 தான் நமக்கு இருக்குது உலக பரப்பளவில். அதில் அட் ப்ரெசண்ட் ஏரியா, லேண்ட் ஏரியா இன் த வேர்ல்டு. அப்போ home about 17.5% of the world population. அப்போ உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% இந்தியா கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பரப்பளவுன்னு சொல்லும்போது 2.4% தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகை இருக்குது, எவ்வளோ இருக்குது, 17.5% இருக்குது. அப்போ அதுலேயே அதிகமான நெருக்கடி அப்படின்றது இருக்குது. பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா ஃபார் ஹையர் தென் த ப்ரொபோர்ஷன் இட்ஸ் ஏரியா, தஸ் லிட்டில் மோர் தென் 1 out of every 6 person in the world is from India. அதாவது உலகில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மக்களில்
எந்தெந்த நாடுகளில் பிறந்தாலும் மொத்தம் 6 குழந்தைகள் வந்து நிமிஷத்துக்கு பிறக்குது அப்படின்னா அந்த ஒரு குழந்தை வந்து இந்தியா, அதாவது இந்திய குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்கா, பிரேசில், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஜப்பான் இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1214.3 மில்லியன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திய மக்கள் தொகைன்னு சொல்லும்போது ஏறக்குறைய இந்த பாப்புலேஷன் ஆஃப் திஸ் 6 countries இஸ் 1214.3 மில்லியன். இந்த 6 நாடுகளுக்குடைய மக்கள் தொகைக்கு சமமாக இந்தியாவினுடைய மக்கள் தொகை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லும்போது பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்ப்ளைங், அனலைசிங் ஆஃப் அதர்வைஸ் disseminating demographic, economic and social data pertaining as a specific time of all persons in the country as well as defined part of country. அதாவது நம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார வந்து மக்களினுடைய பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து அதன் மூலமாக பகுப்பாய்வு செய்து அதன் மூலமாக அறிக்கையை வந்து வெளியிடுவதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தான் வந்து அந்த எல்லாமே ஒரு நாட்டினுடைய நிர்வாகம், திட்டமிடுதல், மேலாண்மை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நாட்டினுடைய பொருளாதாரம், அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எல்லாம் வந்து பேசிக் நீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த வேலைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையை கணக்கில் வைத்து கொண்டு தான் என்ன செய்யப்படுது, ஒவ்வொன்றும் வந்து வரவு செலவு அப்படின்றது வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்றது வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். அப்போ மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். The term population distribution refers to the way the people are spaced over the area's surface. The distribution of population in India is quite uneven because of the vast variations in the availability of resources. Population is mostly concentrated in the region of industrial center and the goods agricultural lands அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை பரவல் அப்படின்னு சொல்லும்போது பூமியினுடைய மேற்பரப்பில் மக்கள் எந்த இடைவெளியில் உள்ளாங்க அப்படின்றத பற்றி வந்து சொல்லப்படுவது தான் என்னது பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. In other hand, the area such as high mountains, arid land, thickly forested areas on some remote corners are very thinly populated, and some areas of even uninhabited terrain, climate, soil, water bodies, mineral resources, industries, transport, urbanizations are the major factor which affected the distributions of population in our country. அதாவது வளங்களினுடைய பரவலுக்கு ஏற்றவாறு மக்கள் தொகை சீரற்று காணப்படுதுன்னு சொல்கிறோம். அப்போ செழிப்பான பகுதியில் வந்து மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. மலைப்பிரதேசம், வறண்ட நிலப்பகுதி, காடுகள், தொலைதூர பகுதியில் வந்து மக்கள் வந்து என்ன செய்வாங்க, குறைவாக அவங்களுடைய வாழிடம் அப்படின்றது வந்து இருக்கும். அப்போ மக்கள் தொகையை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது. மக்கள் தொகை பாதிக்கும் காரணின்னு சொல்லும்போது நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர்ப்பரப்பு, கனிம வளம், தொழிலகங்கள், இதெல்லாம் வந்து என்னது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. உத்தரப்பிரதேஷ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி with the populations of 199.5 million, followed by Maharashtra 112.3 million, Bihar
103.8 million, West Bengal 91.3 million, and the combined Andhra Pradesh 84.6 million. These 5 states account for about half of the country's populated. More than 1/4 of the population live only the 2 states of UP and Maharashtra. அப்போ அருணாச்சல பிரதேசம் வந்து மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாக கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது சிக்கிம். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுடெல்லி 16.75 மக்கள் தொகை வந்து யூனியன் பிரதேசங்களில் வந்து முதலிடம் வந்து வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ முதலிடம் சொல்லும்போது யூனியன் பிரதேசங்களிடையே வந்து முதலிடம் வந்து வகிக்குதுன்னு சொல்கிறோம் டெல்லி. த uneven distribution of population is the country is the result of several factors such as physical, socio-economic and historical ones. அப்போ நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது சமூக பொருளாதார காரணிகள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. காலநிலை, நீர், இயற்கை, தாவரம், கனிமம் மற்றும் ஆற்றல் வளங்கள் இவற்றையெல்லாம் வந்து நிலத்தோற்றம் இதெல்லாம் வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனித பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது குடியிருப்பு, போக்குவரத்து, அதனுடைய தொழில்மயமாக்கல், நகரமயமாகுதல், வேலைவாய்ப்பு போன்றவற்றை வந்து சமூக பொருளாதார காரணிகளாக வைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இப்போ மக்கள் தொகை அடர்த்தி. அப்போ மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லும்போது பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் a better measure of understanding the variation in distribution of population. It is expressed as the number person per unit area, especially per square kilometer. According to 2011, the average density of population of India 382% per kilometer. India is one of the most thickly populated 10 countries of this world. மக்கள் தொகை அடர்த்தி மக்கள் தொகை பரவலில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வதற்கு இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க, அதில் 2011 ஆண்டின் சென்சஸ் படி கணக்கெடுக்கின்படி மக்களுடைய அடர்த்தின்னு சொல்லும்போது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் வந்து வசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உலகிலேயே மக்கள் அடர்த்தி மிகுந்த 10 நாடுகளை 10 கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒன்று, இன்க்ளூடிங் இந்தியாவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவினுடைய மிக அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறாங்க? பீகாரில் 1106 பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் வந்து வசிக்கிறாங்களாம். அப்போ எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள், ஜன நெருக்கடி. நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் 17 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர் 17, அதாவது அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லும்போது நியூ டெல்லி. அப்போ நியூ டெல்லின்னு சொல்லும்போது அங்கேயும் வந்து அதிக மக்கள் அடர்த்தி கொண்டவர்களாக காணப்படுறாங்க. 11,320 பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்லும்போது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அதில் பார்த்திங்கன்னா 46 பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை பாப்புலேஷன் growth அண்ட் சேஞ்சஸ், அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது the growth of population is expressed in percentage and described as the growth rate of population. The following table shows us the decadal growth rate of population from 1901 to 2011. Growth of population in India has gone through the different phases. Population of the country in 1901 was 238 million and its grow to 1210 million over a period of the little more than a century. அதாவது
மக்கள் அடர்த்தி இந்த பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் தொகை வளர்ச்சி மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது வருங்கால மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதத்தை குறிப்பிட்டு மக்கள் தொகை வளர்ச்சி வீதமாக விவரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 1901 முதல் 2011 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை இந்த டேபிள் சார்ட் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய மக்கள் தொகை வளர்ச்சி பல்வேறு காலகட்டங்களில் என்ன செஞ்சுருக்கு, கடந்து வந்திருக்கு. அதில் 1901 பார்த்திங்கன்னா 238 மில்லியனாக இருந்த நாட்டினுடைய மக்கள் தொகை ஒரு நூறாண்டிற்கு மேற்பட்ட காலத்தில் 1210 மில்லியனாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியன் மக்கள் தொகை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வளர்ச்சியினுடைய பல்வேறு நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன், அதாவது தேக்க நிலை காலம் 1901 to 1921 வரைக்கும் வந்தீங்கன்னா மக்கள் தொகை அப்படின்னா எதிர்மறையான வளர்ச்சி விதமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகை 15 மில்லியனாக அதிகரித்ததுன்னு சொல்கிறாங்க. இது மக்களியல் வரலாற்றில் பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களியல் பிளவு ஆண்டு அப்படின்னு அழைக்கப்படுது. பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் 1901 to 1921. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத் 1921 to 51 வரைக்கும். டூரிங் த செகண்ட் பேஸ் ஆஃப் 30 during the third phase 1951 to 1981 the population of India growth from 361 million to million in 1951 அப்போ 30 million in 1981. Growth rate in this period almost doubled when compared to the previous base of growth rate. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரெண்டாவது கட்டம் 30 ஆண்டுகள் இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படின்னு சொல்லும்போது 110 மில்லியனாக அதிகரித்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த பீரியட் ஆஃப் ஸ்டெடி ஆஃப் க்ரோத் 1951 to 1981. டூரிங் த தேர்ட் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது கட்டம் அப்படின்னு சொல்லும்போது 30 ஆண்டுகளில் என்ன ஆகுச்சு அப்படின்னு 1951 to 81 காலகட்டத்தில் 1951 361 மில்லியனாக இருந்த மக்கள் தொகை 1981 683 மில்லியனாக வளர்ச்சி அடைந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாப்புலேஷன் சேஞ்சஸ், மக்கள் தொகை மாற்றம். அப்போ அந்த மக்கள் தொகை மாற்றம்னு சொல்லும்போது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it refers to an increase the decrease of population of an area from one period to another period. Population growth is influenced by the birth rate, death rate and migration. These three make the changes of population. அதாவது மக்கள் தொகை மாற்றம் சொல்லும்போது பிறப்பு, இறப்பு, இடம்பெயர்வு மக்கள் தொகையை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கை, இந்த 1000 நபர்களில் எத்தனை குழந்தை உயிரோடு இருக்குது அதை டிவைட் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க இறந்துருக்காங்கன்றது சென்சஸ் கணக்கிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆண்டினுடைய 1000 மக்கள் தொகையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை குறிக்கும்போது டெத் ரேட் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரேஷன், அதாவது இடம்பெயர்வு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வது. அது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த ரீஜியன் அண்ட் டெரிட்டரிஸ். இட் கேன் பி இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல், இன்டர்னல் ஆர் இன்டர்நேஷ்னல். Internal migration does not change the size of population of a country, but it influences the distribution of population in nation. அப்போ மக்கள் தொகை இடம்பெயர்வுன்னு சொல்லும்போது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு இடம்பெயர்வது, அது இடம்பெயர்ந்து செல்வது. அப்போ
அது உள்நாட்டு இடம்பெயர்வாக இருக்கலாம் அல்லது சர்வதேச லெவலில் மற்ற நாடுகளுக்கு இடம்பெயர்வது. இந்த 2 வகைப்படுன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டர்னல் மைக்ரேஷன் ஆர் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், எங்கேருந்து ரூரல்லேருந்து அவங்க எங்கே போகிறாங்க, அர்பனுக்கு போகிறாங்க. அப்போ இன் இந்தியா த மாஸ் மைக்ரேஷன் இஸ் ஃப்ரம் த ரூரல் டு அர்பன். அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் த ரூரல் ஏரியா ஆர் த push factor in the employment opportunity and higher wages in the urban areas caused by the industrial development are the full factors of migration in country. அப்போ எதற்காக இடம்பெயர்றாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு. இப்போ கிராமப்புறங்களில் அப்படின்னு சொல்லும்போது தொழில்துறை வளர்ச்சி அப்படின்றது இருக்காது. அப்போ இல்லாமல் இருக்கும்போது அங்கே என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக இவ்வளவு இடம்பெயர்வு அப்படின்னு சொல்லும்போது வேலைவாய்ப்பு இல்லாமல் அங்கே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால் நகரங்களுக்கு இடம்பெயர்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது 2011 சென்சஸ் படி